ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் பிரபு, பிஜிஎஸ் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான ஒரு டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இதயத்தில் இயற்கையாகவே பைபாஸ் கிரியேட் ஆகுமா? அதாவது எந்த ஒரு அறுவை சிகிச்சைகளும் இல்லாமல் இதயத்தில் பைபாஸ் கிரியேட் பண்ண முடியுமா, பைபாஸ் செய்ய முடியுமா அப்படிங்கிறத பற்றியான ஒரு தெளிவான ஒரு விளக்கம் உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இது நிறைய பேர்த்தினுடைய கொஸ்டின் இதுதான். ஸோ ஒருத்தருக்கு மாரடைப்பு வந்துடுது, மாரடைப்பு வந்த உடனே அறுவை சிகிச்சைகளை நோக்கி தான் எல்லோரும் ஓடிட்டுருக்காங்க. ஸோ எதர் அறுவை சிகிச்சைகள் செஞ்சுக்கிறாங்க, இல்லைன்னா இமீடியட்டாக போய் ஒரு ஆன்ஜியோகிராம் பண்ணிவிட்டு ஸ்டென்ட் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டுமே இல்லாமல் இதயத்தை சரி பண்ண முடியுமா, இந்த இதய அடைப்புகளிலிருந்து நம்ம விடுபட்டு வாழ முடியுமா அப்படின்னா இது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கலாம். ஸோ நம்மளுடைய பாடியே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு இடத்துல நார்மலாக இதயத்தில் பார்த்தீங்கன்னா 3 ரத்த குழாய்கள் ரத்தத்தை கொடுத்துட்ருக்கோம். அதாவது ரைட் கொரோனரி ஆர்ட்ரி, அதே மாதிரி லெஃப்ட் மெயின், லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் ஆர்ட்ரி அண்ட் லெஃப்ட் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஆர்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். 3 ரத்த குழாய்கள் மூலிமா என்டையர் இதயம் ரத்த ஓட்டத்தை கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மெயின்லேருந்து நிறைய கிளை நரம்புகள் அதே ரத்த குழாய்கள், இப்போ வலது பக்கம் எடுத்துட்டிங்க அப்படின்னா வலது பக்கம் ரத்த குழாய்களினுடைய ஒரு மெயின், அதுலேருந்து நிறைய சின்ன சின்ன கிளை நரம்புகள் இருக்கும். அதே மாதிரி இடது பக்கம் அதே மாதிரி தான், இடது பக்கம் மெயின் வரும், அது 2ஆக பிரியும், அதுலேருந்து நிறையா கிளை தமனிகள் பிரான்ச்சஸ், அந்த ரத்த குழாய்களோட பிரான்ச்சஸ் இதையும் ஃபுல்லாக ரத்த ஓட்டத்தை கொடுத்துட்ருக்கும். ஸோ இதில் பல நாள்பட்ட வியாதிகள்னால அல்லது பல்வேறு காரணங்கள்னால யாருக்கு வேணாலும் அடைப்புகள் அப்படிங்கிறது உருவாகலாம். ரெண்டாவது என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இது ஓவர் நைட் டிசீஸும் கிடையாது. ஓவர் நைட் டிசீஸ்னு என்ன, ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி அவங்க போய் ஒரு இடத்துல சாப்பிட்டாங்க, அல்லது நிறைய ஸ்மோக் பண்ணியிருந்தாங்க, அல்லது நிறைய ஆல்கஹால் சாப்பிட்டாங்க, அல்லது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்க, அதனால் எனக்கு இப்போ உடனே அட்டாக் வந்துடுச்சு அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ யாருக்கு ஒரு இரத்த குழாயில் அடைப்புகள் உருவாகுது அப்படின்னாலுமே இது பல நாட்கள் மட்டும் இல்லாமல் பல மாதங்கள், பல வருடங்கள் சேர்ந்து தான் இந்த அடைப்பு ஒரு 90% அல்லது 100% அளவுக்கு ரீச் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறோம், இது ஓவர் நைட் டிசீஸே கிடையாது. இங்கிலீஷில் க்ரானிக் இல்னஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த க்ரானிக் கொரோனரி ஆர்டரி டிசீஸ் அப்படிங்கிறதே பல நாள்பட்ட ஒரு வியாதி தான். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒருத்தருக்கு அடைப்புகள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னாவே அது ஒரு சிக்னலிங் மூலிமா நம்ம உடம்புக்கு ஹார்ட்லேருந்து ஒரு சிக்னலிங் பிரெயினுக்கு செலுத்தப்படும். அதாவது இந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு ரத்த ஓட்டம் ரொம்ப கம்மியாக போகுது, அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்ட்டு அதுதான் சிம்டம்ஸ்னு நம்ம சொல்லுவோம். சிம்டம்ஸ்னால் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு அடைப்பு உருவாயிருச்சு ஹார்ட்டில் அப்படின்னாவே நார்மலாக அவங்க பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வேலைகளில் இருந்து நிறையா தடைகள் ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் அவர்னால் முதல் நடந்துட்டு இருந்த மாதிரி நடக்க முடியாது, மாடிப்படிகள் ஏற முடியாது, ஓட முடியாது, விளையாட முடியாது. ஸோ மூச்சு திணறல் வரலாம், நெஞ்சு வலி வரலாம், அடிக்கடி வேர்த்துக்கலாம், தலை சுற்றல் வரலாம், சம்டைம்ஸ் ரொம்ப இதாக இருக்கிறாங்கிறப்போ மயக்கம் கூட விழுந்துடலாம். ஸோ அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ் கூட நம்ம ஒரு சில டைமில் போகலாம். அதே மாதிரி அந்த பெயினே பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் ப்ரிக்கிங் பெயின், அதே மாதிரி ஒரு ஸ்டாபிங் பெயின், இந்த மாதிரி பல்வேறு சிம்டங்களை அவங்களுக்கு கொடுக்கும். அதாவது என்ன, இதெல்லாம் தான் சிக்னல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த இதயத்துக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம், அந்த கரோனரி ஆர்டரிஸில் போயிட்டுருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் ஏதோ ஒரு இடத்துல தடைபடுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த தடைப்படுறதுனால தான் அவங்க சிம்டம் அவங்களுக்கு சிக்னல் பண்ணுது. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் உஷாராக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சிம்டம் வெளிப்புறமாக நம்மளுக்கு தெரியுது. அப்போ நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், இசிஜி எடுக்கிறோம், எக்கோ எடுக்கிறோம், அதை ஐடென்டிஃபை பண்ணுறோம். பட் ஹார்ட்டுக்கே தெரியும், ஓகே தேர் இஸ் சம்திங் கோயிங் ராங். அப்போ அதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தன் பாதையை மாற்றி அமைக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும். இந்த முயற்சிக்கு தான் கொலாட்ரல்ஸ் கிரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் ஆர்ட்ரியோனியோஜெனிசிஸ் அப்படின்னு பேர். ஸோ இது ரொம்ப 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 முக்கியமாக எல்லாத்துக்குமே நடந்தே தீரும். ஏன்னா அடைப்புகள் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இருக்கலாம், அது யாருக்குமே தெரியாது. ஒன்ஸ் ப்ராப்ளம் அவங்களுக்கு எப்போ சிம்டமேட்டிக்காக தெரியுதோ அப்போ தான் அவங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க, ஒரு மெடிக்கல் அட்வைஸை தேடி ஓடுறாங்க, அப்போ அதை ஐடென்டிஃபை பண்ணப்படுது. ஆனால் இதயம் யார்கிட்டையும் சொல்லாமையே அதவே தன்னை பலப்படுத்திக்கும், தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக உருவாக்கப்படக்கூடிய ஒரு செயல் தான்
இந்த ஆர்ட்ரியோனியோஜெனிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எந்த இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுதோ, எந்த இரத்த குழாயில் வந்து தடைபட்டு ரத்தம் ஓடிட்டு இருக்குதோ அந்த இடத்த சுற்றியும் இருக்கக்கூடிய கிளை நரம்புகள் கொலாட்ரல்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ஆர்ட்ரியோல்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள். சின்ன 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 குட்டி 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 தமனிகள் நிறைய இருக்கும். அதில் வந்து ஒரு ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒன்று க்ரியேட் ஆகும். அதாவது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சிக்னலிங் எஃபெக்ட், அந்த மெயின் ரத்த குழாயில் ரத்தம் போகலை, இம்மீடியட்டாக நம்ம அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான அதுவே தன்னை புரிஞ்சுட்டு மாற்று வழிகளில் ரத்த ஓட்டத்தை வந்து போக ஆரம்பிக்கும், போகிறதுக்கு வைக்கும். நம்ம அதுதான் வந்து நேச்சுரல் ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெக்கானிசம். ஸோ இந்த மெக்கானிசம் மூலிமா அந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து நிறைய, அதாவது ரத்த குழாயினுடைய உட்புற சூழல்னு சொல்லுவோம், எண்டோத்தீலியல் செல்ஸ் வந்து நிறையா இருக்குது, எண்டோத்தீலியம் சொல்லுவோம். ஸோ அங்கே ஒரு சென்சிட்டிவிட்டி க்ரியேட் ஆகி இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் மூலிமா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஆர்ட்ரியோனியோஜெனிசிஸ் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் வந்து எல்லா கரோனரி ஆர்ட்ரியினுடைய கிளை நரம்புகளில், கிளை இரத்த குழாய்களில் இது வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடைப்பு ஏற்படக்கூடிய இடத்த சுற்றி இருக்கக்கூடிய கிளை தமனிகள் வந்து உங்களுக்கு வந்து நிறைய உருவாகும். அப்போது ஒரு மெயின் ரத்த குழாயில் வந்து 100% போயிட்டு இருக்கக்கூடிய ரத்தம் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு வந்து 50% உங்களுக்கு பிளாக் ஆகுது அப்படின்னா, ஸோ ஆல்மோஸ்ட் நியர் அந்த 50% ரிமைனிங் 50% வந்து இந்த கிளை தமனிகள் மூலிமா வந்து போக வைக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம பாடி இயற்கையாகவே அதில் ஈடுபடும், அதில் வெற்றியும் அடையும். ரிமைனிங் 50% ரத்த ஓட்டத்தை அதனால் கொடுக்க முடியலினாலும் கூட நியர் அரவுண்ட் 30 to 40% ரத்த ஓட்டத்தை வந்து அது நம்ம கிளை தமனிகள் மூலிமா கொடுக்கும். இதுதான் வந்து நேச்சுரல் ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம். ஸோ இந்த மாதிரி வந்து உருவாகிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு அடைப்புகள், நீங்கள் ஆக்சிடெண்ட்லாம் போவாங்க, ஒரு இடத்துல இந்த மாதிரி டிஎம்டி டெஸ்ட் ஒன்று பண்ண சொன்னாங்க, நாங்கள் பண்ணினோம், அதில் அடைப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அப்புறம் அதுக்கப்புறம் ஆன்ஜியோ பண்ணி பார்த்தோம், 3 ரத்த குழாயிலும் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, அது 99% இருக்குதுன்னு சொல்கிறாங்க, 100% இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு எதுவுமே தெரியல, நான் நல்லா தான் இருக்கிறேன், ஏன் உடனே பைபாஸ் பண்ண சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான பேஷண்ட் வந்து நிறைய எங்ககிட்ட வராங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 100% அடைப்பு இருந்தாலும் அல்லது எபோவ் 90% அடைப்புகள் பல்வேறு இடங்களில் இருந்தாலும் உங்களுடைய செல்ஃப் ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் அப்படிங்கக்கூடிய ஒரு இதில் அந்த ஆர்ட்ரியோனியோஜெனிசிஸ்னு ஒரு ப்ராசஸ் வந்து உங்களுடைய ஹார்ட்லேயே அது வந்து நிறைய ரத்த குழாய்களை தனக்கு தானாகவே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அந்த கிளை நரம்புகள் மூலிமா ரத்த ஓட்டம் அருமையாக உங்களுக்கு போயிட்டுருக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து சிம்டமேட்டிக்காக எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சிம்டமேட்டிக்காக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் போய் தேவையில்லாமல் அறுவை சிகிச்சைகளை செய்ய வேண்டாம். அது இல்லாமல் வந்து ஒரு ஸ்டென்ட்டை நீங்களே உங்களுக்கு வேண்டி போட்டுக்க வேண்டாம். அதெல்லாமே வந்து ஒரு அழகுபடுத்துறதுக்கான விஷயங்களே தவிர உங்களை வந்து அது எந்த விதத்துலேயும் ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் எஃபெக்டை வந்து கொடுக்காது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு தாலியம் ஸ்டடின்ட்டு இருக்குது, உங்களோட என்டையர் இதயம் வந்து, இல்லை ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் இருக்குது, இல்லை டிஎம்டிலேயே வந்து நீங்கள் எந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் போகிறீங்கிறதெல்லாம் உங்களுடைய எபிலிட்டி, அதை உங்களுடைய வாக்கிங் கெப்பாசிட்டி என்ன, இதெல்லாம் வந்து டிஎம்டிலேயே நம்ம வந்து ரூல் அவுட் பண்ண முடியும். அந்த மாதிரியான டெஸ்ட்டுகளை பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு அந்த ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தவிர்த்துக்கலாம். ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து இயற்கையாக இன்னும் கொஞ்சம் பலப்படுத்த முடியுமா அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆன்சர் தான் இந்த இஇசிபி தெரப்பின்னு சொல்கிறது. ஸோ இந்த இஇசிபி தெரப்பியில் வந்து எகெயின் நாங்கள் வந்து இதே தான் நாங்கள் பண்ணுறோம். அதை வந்து செயற்கையாக ஒரு சில ப்ரெஷர் வந்து ஹார்ட்டுக்கு வெளியிலிருந்து நாங்கள் வந்து இதய தமனிகளுக்கு வந்து, அது ப்ரெஷர்னால் நீங்கள் ரொம்ப பயந்துக்கணும்னு அவசியம் இல்லை, அக்செப்டபிள் ப்ரெஷர் தான் அதில் அப்ளிகபிள் ஆகும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஆல்ரெடி ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசத்து மூலிமா நேச்சுரலாக உங்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டவங்களுக்கு கிளை நரம்புகள் உற்பத்தி ஆகிருக்கும். அது இல்லாமல் நீங்கள் இந்த இசிபிங்கிறது எடுத்துக்கிறப்போ இன்னும் நிறைய கிளை நரம்புகள், அதாவது கொலாட்ரல் சர்க்குலேஷன் வந்து என்டையர் அந்த அடைப்பை சுற்றியும் வந்து உங்களுக்கு நிறைய உருவாகிக்கும். அது மூலிமா வந்து ரத்தோட்டம் நல்லா போக ஆரம்பிச்சுக்கும். அப்போ நீங்கள் வந்து ஒரு மேஜர் சர்ஜரிஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக அதில் வந்து தடுத்துக்கலாம். ஸோ இந்த இசிபி தெரப்பி இல்லாமல் என்னென்ன விஷயங்களெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த இயற்கையான ரத்த குழாய்களை வந்து உங்களோட இதயத்தில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வாக்கிங் போகலாம், அதே மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டுக்களை வந்து நல்லா விளையாடலாம். ஸ்விம்மிங் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸசைஸு. அதே மாதிரி வந்து ஷார்ட் ஸ்ப்ரிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட் ஸ்ப்ரிண்ட்டுன்னு நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், ஷார்ட் ஸ்ப்ரிண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு.
அதெல்லாம் நீங்கள் பண்ணுறப்ப என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நிறையா வந்து அந்த புதிய இரத்த குழாய்கள் வந்து உருவாகும் உங்களோட இதயத்தில் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நீங்கள் வந்து அடைப்பு இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு வேண்டி பயந்துட்டு ஐயோ அடைப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் இதை நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து நிறைய பேர் கேட்குறதுனால இது வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கங்கள் வந்து நாங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ கிளை நரம்புகள் கொலாட்ரல்ஸ் வந்து எல்லாத்தோட இதயத்துலேயும் இயற்கையாகவே இருக்கும். அது வந்து அடைப்பு ஏற்படும் போது அது தன்னோட வேலையை எக்ஸ்ட்ரா எடுத்துக்க ஆரம்பிக்கும். அதாவது அடைப்பு ஏற்பட்ட இரத்த குழாயில் போகக்கூடிய இரத்த ஓட்டத்தை கிளை நரம்புகள் மூலிமா எந்த பகுதிக்கு கொடுக்கணுமோ அந்த பகுதிக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இது இல்லாமல் உங்களுடைய ரொட்டீன் உடற்பயிற்சிகள், அது மட்டும் இல்லாமல் எங்களோட இஇசிபி தெரப்பி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் பிளட் வெசல்ஸ் வந்து இன் அண்ட் அரவுண்ட் த பிளாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த கொலாட்ரல்ஸ் யாருக்கெல்லாம் நல்லா க்ரியேட் ஆகிருக்குதோ அல்ல நல்ல கொலாட்ரல்ஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான சர்ஜரியுமே தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து கிளை நரம்புகள், அதாவது இயற்கையாகவே பைபாஸ் உருவாகுங்கிறத தாண்டியும் இந்த ட்ரீட்மெண்ட்டு, எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொலாட்ரல்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ 100% நீங்கள் வந்து சர்ஜரி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமாக ஆகிரும் அப்படிங்கிறத உண்மை. ஸோ நீங்கள் முடிந்த வரைக்கும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள். வாக்கிங், ஜாகிங், ஷார்ட் ஸ்ப்ரிண்ட்டு அப்படிங்கிற இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் தொடர்ந்து கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறப்போ அடைப்பே இருந்திருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் வாழலாம். நன்றி, வணக்கம்.